சரவணன் அன்னைக்கு மயிலு வேலை செய்கிற அதே வீட்டுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக போகிறாரு. அந்த சமயம் பார்த்து வீட்டுக்கு முன்னாடி நிறைய கூட்டமாக இருக்க போலீஸ் வேனும் வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்போ மயிலை தரன்னு ஹவுஸ் ஓனர் வெளியில் இழுத்துட்டு வர்றாங்க. அப்போ போலீஸ்காரங்க, யாருமா இந்த பொண்ணா திருநாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, கையில் அட்டைப்பட்டியில் மளிகை ஜாமான பார்சலோட வந்த சரவணன் அப்படியே நின்றுட்டு அதிர்ச்சியாகி பார்க்குறாரு. அப்போ மயிலு அழுதுகிட்டே, ஆஹா மேடம், நான் திருடல மேடம், சத்தியமாக நான் திருடவே இல்லை அப்படின்னு போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அழுகிறாங்க. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட, ஆமா இந்த பொண்ணு எந்த ஊருங்க, யார் சொல்லி இந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க, அதுவாங்க எனக்கு தெரிஞ்ச தூரத்து சொந்தக்கார பொண்ணு மீனா, அவளோட ஏதோ ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃப் தான் இவங்கன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அவ நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவதாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனாவை பத்தி. உடனே இன்ஸ்பெக்டர், இப்பவே அந்த பொண்ணை இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க நம்பர் கொடுங்க, நாங்களே வர சொல்கிறோம், நீங்கள் சொன்னால் கூட அதாவது எடக்கு முடக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி கூப்பிடுறாங்க மீனாவுக்கு. நான் இங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்ல, ஆஃபீஸில் உட்காந்துருக்கிற மீனாவும், மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் வேலைக்கு சேர்த்து விட்டீங்கல்ல, அந்த பொண்ணு என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா, அந்த வீட்டில் திருடி இருக்கா, அதுவும் 2 பவுன் சங்கிலியை திருடி இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், என்ன சொல்கிறீங்க, மயிலக்காவா, அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் உடனே, அதெல்லாம் உனக்கு ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுமா, நீ முதல்ல கிளம்பி இந்த வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மயில் அழுதுகிட்டே பக்கத்தில் நிற்கிற சரவணன் கிட்ட போய், மாமா என்ன மாமா பார்த்துட்டே இருக்கீங்க, போலீஸ் என்ன திருடின்னு சொல்கிறாங்க மாமா, வாயை திறந்து சொல்லுங்க மாமா, என் பொண்டாட்டி மயில் திருடி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அதே சமயம் அட்டைப்பட்டியை அப்படியே அங்கே இருக்கிற திண்ணையில் வச்சுட்டு நெஞ்ச நிமித்தி பின் கையை கட்டி எதுவுமே பேசாம அமைதியா ஊர் மக்களோட ஒருத்தரா நின்று வேடிக்கை பார்க்குறாரு சரவணன். அப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க, ஆமா இந்த பொண்ணு என்ன உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா, உங்க வைஃபா, மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்க, உடனே சரவணன், சத்தியமா நான் சொல்றேங்க, இவ தான் அந்த நகையை திருடி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு. உடனே போலீஸ்காரங்களே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன மிஸ்டர் சொல்றீங்க, இவங்க உங்க ஒய்ஃப்னு சொல்றீங்க, இவங்க திருடி இருப்பாங்கன்னு சத்தியம் பண்ணி சொல்றீங்க, அந்த அளவுக்கு உங்க வைஃப் உங்களுக்கு பிடிக்காதா, இல்லை உண்மையிலேயே அவங்களோட கேரக்டர் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரவணனும், மேடம் இவ சரியான திருடி மேடம், பொய் புழுகி மேடம், என்ன கதை வேணாலும் கட்டி விட்டுருவா, இவளோட காரியம் ஆகணும்னா, அப்படிப்பட்ட ஒரு ஜென்மந்தான் இவ முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், இன்னைக்கு என்ன நேரமோ சரியில்லை மேடம், அதனால தான் இவ முகத்தில் முழிச்சு இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு, இவளை முதல்ல இங்கே நிற்க வைக்க வேண்டாம் மேடம், அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் அங்கே விசாரிக்கிற விதத்தில் உங்களோட ஸ்டைலில் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல, அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு நெஞ்செல்லாம் உறுதியாக அப்படியே மனசை இடிஞ்சு போகிற மாதிரி வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க மயில். மாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா, நான் திருடுவேனா, பொய் சொன்னேன், உங்களை பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் நான் பண்ணுவேனா மாமா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே, சி என் கூட பேசாதடி பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் முகத்தை திருப்பிக்கிறாரு. கரெக்டாக ஆட்டோவில் ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு கையில் கொடையை வச்சுட்டு ஆஃபீஸர் மீனா வந்து இறங்குறாங்க. பரபரப்பாக ஓடி வர்றாங்க. அங்கே வீட்டு ஓனர், அதாவது மீனாவோட ரிலேட்டிவ் பொண்ணுக்கிட்ட, அக்கா என்னக்கா ஆச்சு, மயிலக்கா என்ன பண்ணாங்க, எதுக்காக இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேற என்னை இமீடியட்டாக இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு மீனா கேட்கலாமா, வா என்ன உனக்கு ஒரு பவுனு இவளுக்கு ஒரு பவுன்னு 2 பேர் கூட்டு களவணைத்தனை பண்ணீங்களா, இல்லை நீ சொல்லி கொடுத்து அவை எடுத்தாளா, என்னம்மா உண்மையை சொல்றியா, இல்லை உன்னையும் விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கட்டுமா அப்படின்னு சொல்ல, சரவணன் அங்கே நின்றுட்டு, மீனா எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாத வேலை, பாத்தியா பூவோட சேர்ந்தா நாரும் மணக்குங்கிற மாதிரி இந்த கேடுகட்டவளோட ஐயோ பாவன்னு பார்த்து நீ வேலை வாங்கி கொடுக்க உன்னோட பேரும் சேர்ந்து நாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரவணன். 2 பவுன் சங்கிலியே மயிலக்கா திருடிட்டாங்களா, என்னாலேயே நம்ப முடியலையே, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவும் ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க, ஆமாம்மா மீனா, ஆமாம் என் குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்காக அங்கே கழட்டி வச்சுட்டு பாத்ரூம் எடுத்துட்டு போனாங்க,
குழந்தைய பார்த்துக்கிற வேலைக்கார பொண்ணு. அந்த கேப்பில் இவ எப்படியோ அந்த 2 பவுன் சங்கிலியை எடுத்துட்டு அந்த டைம் பார்த்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு உடனே 1 மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு வந்தா மீனா. இல்லைன்னா இவன் மேலே நாங்கள் எதுக்கு சந்தேகப்பட போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே அக்கா என்னக்கா இது, எதுக்காகக்கா மத்தியான நேரத்தில் அதுவும் வீட்டில் 1 மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு வந்தீங்க? அப்போ உண்மையிலேயே அந்த செயினை திருடி வீட்டில் கொண்டுட்டு போய் வச்சுட்டு வந்தீங்களா, இல்லை கடையில் எங்கேயாவது கொடுத்து கை மாதிரிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே அழுதுகிட்டே தங்கமயில், மீனா நீயுமா மீனா, என்னை புரிஞ்சுக்க மாட்டியா, நான் சத்தியமாக எடுக்கல மீனா அப்படின்னு சொல்ல சமயம் அங்கே எதுக்குக்கா போனீங்க அந்த 1 மணி நேரம் கேப்பில் அப்படின்னு மீனா கேட்க உடனே மயிலு சொல்கிறாங்க, மீனா அது வந்து எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சுடர் ஃபோன் பண்ணுனா சரின்னு இவங்க கிட்ட கேட்டுப்பாரு, பணம் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன்னு சொல்லித்தான் நான் போனேன் மீனா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் 1000 ரூபா நீ என்கிட்ட வாங்கிட்டு போனது உண்மைதான், ஆனால் அது எல்லாம் சும்மா சாக்கு போக்குக்கு இந்த சங்கிலியை எடுத்துகிட்டு போய் நீ எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு வர்றதுக்கு தான் போயிருக்க, அது இப்போ தானே எனக்கும் புரியுது. நானும் ஐயோ பாவன்னு சொல்லி ஐயோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 1000 ரூபாயை கொடுத்து அனுப்புனா கடைசியில் இப்படியெல்லாம் திருட்டு வேலை பார்ப்பாங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே மீனா கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட, மேடம் வீட்டுக்குள்ளே நல்லா தொலாவுனீங்களா மேடம், அப்படி இல்லைனாலும் இங்கே இவங்க ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறது இல்லையா குழந்தைய பார்த்துக்கிறவங்க, அதே போல் சமையல் வேலை செய்கிறவங்க, கார்டன் வேலை செய்கிறவங்க, வீடு பெருக்கிறவங்க கூட்டுறவங்கன்னு நிறைய வேலையாட்கள் இங்கே வேலை செய்கிறாங்க மேடம், அவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அதே சமயம் குழந்தைய பார்த்துக்கிற அந்த லேடி சொல்கிறாங்க, ஆஹா நான் குழந்தைய குளிக்க வைக்க போகும்போது இந்த பொண்ணு மயிலு தான் வந்து அங்கே நின்று என் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தா, அந்த செயினை நான் கழட்டி அங்கே வைக்கும்போது அவள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அக்கா உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா மூளைக்கு மாட்டி தானே வச்சுருக்கீங்க, அப்போ அதை எடுத்து செக் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு மீனா சொல்ல உடனே இன்ஸ்பெக்டரும், என்ன மேடம் சிசிடிவி உங்கள் வீட்டில் இருக்கா, அப்போ இத்தனை நேரம் இந்த என்கொயரியே தேவையில்லையே, ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த குழந்தைய பார்த்துக்கிற அந்த லேடி, ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்குவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அதே சமயம் சரவணன் சொல்கிறாரு, இல்லைப்பா மீனா அதெல்லாம் தேவையே இல்லை, உறுதியாக அது 200% நான் சொல்கிறேன், இவ தான் திருடி இருப்பா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைப்பா மீனா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சரவணனும் கிளம்ப உடனே மீனா, ஆமாம் அக்கா பொய் சொன்னாங்கங்கிறதுக்கு வேண்டி திருடி இருப்பாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா, இருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியை எடுத்து பார்க்கும் பொழுது குழந்தைய பார்த்துக்கிற அந்த லேடி செயினை பக்காவாக எடுத்து அவங்க டிஃபன் பாக்ஸ்குள்ளே வச்சிருக்கிறது சிசிடிவி ஃபூட்டேஜில் பதிவாக அதை மீனா கண்டுபிடிச்சு காமிக்கிறாங்க. பாருங்க இன்ஸ்பெக்டர், இந்த அம்மா இவங்களோட லஞ்ச் பாக்ஸில் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க, இப்படிப்பட்டவங்களை வேலைக்கு வச்சுட்டு ஏக்கா தேவையில்லாமல் நீங்கள் இப்படி இவங்களை சந்தேகப்பட்டீங்களே அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க, மீனா என்னை மன்னிச்சிடுமா, இந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, அதனால் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துட்டதே கிடையாது, அதனால தான் இப்போ புதுசாக வந்த மயிலு மேலே சந்தேகப்பட வேண்டியதாக போயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுமா மயிலு அப்படின்னு சொல்ல சரவணன் அப்படியே மொஹல்லா போய் நிற்கிறாரு. அதே சமயம் அந்த குழந்தைய பார்த்துக்கிற லேடியை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க, என்னவா நீங்கள் 15-20 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுருக்கீங்க, இப்படி போய் இந்த குழந்தையோட செயினை கழட்டியிருக்கீங்க, இவ்வளவு நம்பிக்கைக்கு இடமா இருந்துட்டு இப்படி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்க உடனே, இல்லைங்க இல்லை என் குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. உடனே ஹவுஸ் ஓனரோ, என்னம்மா நீ என்கிட்ட பணம் கேட்டிருந்தா நான் கொடுக்கவா மாட்டேன், இப்படியா நீ நடந்துக்கணும் அப்படின்னு கேட்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, இல்லைங்க அவங்க கேட்டிருக்கிற தொகை பெரிய தொகை, ஏற்கனவே உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் பட்டுட்டேன், இன்னொரு 2 லட்சம் ரூபாய்க்கு கண்டிப்பாக என்னால் உங்ககிட்ட மறுபடியும் கேட்டால் உங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி தான் அப்படி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த லேடி, இந்தாம்மா இன்னொரு 2 லட்சம் ரூபாய், இதை வச்சுக்க, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, உனக்கு இனிமேல் வேலை கிடையாது அப்படின்னு அவங்க வேலையை விட்டு அனுப்புகிறாங்க.